அதில் வந்து ஒரு நம்னஸ் இருக்கும். சுத்தமாக உங்களால் கையை கூட அசைக்க முடியாது, காலை கூட அசைக்க முடியாது. ஆனால் நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, படிப்படியாக டே பை டே உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வரும். அந்த கையில் வந்து ஒரு சென்ஸ் வரும், உணர்ச்சி வரும். அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு பெயின் இருக்கும், சில பேருக்கு பெயினே இருக்காது. எதுவாக இருந்தாலும் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது ஃபஸ்ட் டேவே உங்களுக்கு வந்து சேஞ்சஸை நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ நம்ம இதை வந்து கண்டிப்பாக எடுத்துக்கிட்டால் இன்னும் நம்ம சரியாயிடலாம் அப்படின்னு உங்களுக்கு நினைப்பு வரும். அதை வந்து அக்குபங்க்சர் மட்டும்தான் கொடுக்கும், இன்ஸ்டண்ட்டாக கொடுக்கும், ஃபஸ்ட் டேவே கொடுக்கும். ஸோ நீங்கள் ஒரு முறை எடுத்து பாருங்கள், ஒரு நாள் ட்ரீட்மெண்ட் ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ் எடுத்து பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு அப்போ புரியும், ஓ இதில் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் படிப்படியாக பண்ண அது நான் வரும். ஏன்னா நீங்கள் வந்து 2 இயர்ஸாக சஃபர் ஆகிருக்கீங்க, 2 இயர்ஸாக அப்படியே இருக்குது. அதை வந்து நம்ம பண்ண மேக்ஸிமம் 3 மந்த்ஸு, மினிமம் பார்த்தீங்கன்னா 1 மந்த்தாக இருக்கலாம், 2 மந்த்ஸாக இருக்கலாம். அது டிபெண்ட்ஸ் த பாடி கண்டிஷன் தான். ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஏஜ் ரிலேட்டட் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்களும் உங்களோட பங்குக்கு வந்து நீங்களும் என்ன பண்ணணும்னா, நாங்கள் என்ன உணவு சொல்கிறோமோ அதை சாப்பிட்டுட்டு, அதே மாதிரி சில எக்ஸசைஸ் வாக்கிங்கோ இல்லை என்ன சொல்கிறோமோ அதை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னாவே போதும். இதுலேருந்து ஈஸியாக விடுபட்டு வரலாம். அதனால் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. ஸ்ட்ரோக்குக்கு வந்து கண்டிப்பாக அக்குபஞ்சர் 100% ஹெல்ப் பண்ணும்.